ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்களும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 7ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு, அதாவது 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த 2026 வருஷம் முற்பகுதியில் சோதனை. தினமும் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் போன பிரச்சனை, அந்த பக்கம் போன பிரச்சனை, தூங்கி எழுந்தா பிரச்சனை முடிக்கிறது, இப்படி பிரச்சனைகளாக போயிட்டு இருக்கும். இது எல்லாத்தையுமே நேர்மறை சிந்தனையோட எதிர்கொண்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் மாறுன்றதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, வருஷத்துடைய முதல் 6 மாதத்துல தான் இந்த பிரச்சனைகள் சந்திக்கிற சம்பவம்லாம் இருக்கு. ஆனா பிற்பகுதி உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வருடமா இருக்கு. அதனால மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காம செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லா லைன் கட்டிக்கிட்டு வந்த எல்லா பிரச்சனையும் அடுத்த 6 மாசத்துல ஒன்னொன்னா தீர்ந்து போகும். இப்போ ஒன்னொன்னா தீர்ந்து போகும்போது உங்களுடைய மனசு மிக தெளிவாயிடும். பிற்பகுதியில, வருஷத்துடைய பிற்பகுதியில வெற்றி மேல வெற்றி குவிக்கிறதுக்கான ஆண்டாவும் இது தேவை. அதனால தளர்ந்துடாதீங்க. முதல் 6 மாதத்துல என்ன இப்படி நடக்குது அப்படின்ற தளர்ச்சி வேண்டவே வேண்டாம். 2026 வருடத்தோட இறுதியில நீங்க வெற்றி பெற்றுக்கிறத நீங்களே உணரணும். அதனால பொறுமை அவசியம். தொழில் உத்தியோகம், இந்த தொழில் உத்தியோகம் அமைப்பு வரும்போது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும். எல்லாருடைய வேலையும் உங்க தலையில கட்டிட்டு போவாங்க. அதுவே உங்களுக்கு எரிச்சலா இருக்கும். ஆனா வேற வழி இல்லாம இது எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கும். அதனால தினமும் இப்படி போகுதுன்ற மன கஷ்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அதை நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரிதான் செய்தொழில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வருமானங்கள் வர மாதிரி உங்களுக்கு தோற்றம் கொடுக்கும். ஆனா எந்த வருமானமும் பக்கத்துல வராது, எல்லாமே பெண்டிங்ல இருக்கும். இப்படி வருமான தடைகள் இந்த வருடத்துடைய முற்பகுதியில நிகழும். உத்தியோகத்துல வேலை பலவும் இருக்கும். அப்ப இது எல்லாமே வருடத்துடைய பிற்பகுதியில அப்படியே மாறி வேலை செய்யறதுக்கே சந்தோஷமா நீங்க வேலை செய்வீங்க. பின்னாட்கள்ல பார்த்தா உங்களுடைய வேலையை இழுத்து போட்டுட்டு மற்றவங்க செய்வாங்க. அது உல்டாவா நடக்கிறத பார்த்து உங்களுக்கே சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி செய்தொழில திருமண பக்கம்லாம் பணம் வரவா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா ஆண்டோடைய 2ஆம் பாகம் உங்களுக்காக நிறைய சந்தோஷங்களை மறைச்சு வச்சிருக்கு. குடும்பத்துல குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு நெருக்கடியா கொடுப்பாங்க. உங்களுக்கு மன நிம்மதி அவ்வளவு சுலபத்துல இருக்காது. ஆனா நீங்க விட்டு கொடுத்து போக வேண்டியதுதான் அவசியம். பெரிய அளவுக்கு சண்டை சச்சரவு வராதுன்னு சொன்னாலும் கூட மன வருத்தங்களை கொடுப்பாங்க. முதியோர்கள் கிட்ட அதிகமா கடிச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தங்கள் தான் வரும். பிள்ளைகளுடைய போக்களையும் ஆரோக்கியத்திலையும் நிச்சயமா கவனம் வைக்கணும். ஆரோக்கியம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாயு தொல்லை, சளி தொல்லை, மூட்டு வலி இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல உள்ள முதியோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனம் எடுக்க வேண்டியது. மாணவ மாணவியர்களுக்கு இந்த 2026 வருடம் கொஞ்சம் சோதனையா தான் இருக்கும். ஞாபக மறதி உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால இரவு சீக்கிரமா படுத்து தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எழுந்துக்கிற பழக்கத்தை வலுக்கட்டாயமா கொண்டு வரும். அதிக நேரம் இரவு கண் விழித்தல் நல்லது கிடையாது. காலையில சூரிய நமஸ்காரமும் அந்த சூரியனுக்குரிய யோகாவும் நீங்க செய்யும் போது மனசும் உடலும் தெம்பு பெறும். அதனால ஞாபக சக்தியை நீங்க அதிகம் பண்ணிக்க முடியும். ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப உதவிகரமா இருக்கும். 7ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு வருட முற்பகுதியில சோதனைகளும் வருட பிற்பகுதியில சாதனைகளும் அமையும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் செயல்பட போகிறதுனால உங்க வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் எல்லாம் அமையும். முயன்றால் வீடு வாங்கவும் முடியும். 16ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு சூட்சம புத்தியோடு செயல்படக்கூடிய வருடம் இது. ஒரு சில ஏமாற்றங்களை வருட துவக்கத்தில் சந்தித்தாலும் இறுதியில் வெற்றியே அமையும். ஆனா வெற்று கேளிக்கைகள்ல ஈடுபட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம். அது இந்த வருடத்தில் நடக்க இருக்கும் நல்லதுகளை கெடுத்துவிடும். 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு முன் யோசனை, இறையருள், திட்டமிடல், செயலாக்கம் அனைத்தும் நன்றாகவே அமைய போற வருடம் இதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் மந்தமாகவும் பிறகு வேகம் எடுக்கவும் செய்யும். வெற்றியும் உண்டு, சேமிப்பும் உண்டு. உங்களுடைய சேமிப்பு நிலை உயர்ந்தே சொல்லலாம். இந்த வருடம் நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் குரு தட்சிணாமூர்த்தி, விநாயகர், ராமபிரான், ஆஞ்சநேயர். ஏற்றமளிக்கும் மாதங்கள் மே, ஜூன், ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டிய மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல்.